அவர் வந்து ஒரு 3% 4% நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பெயர் சுமந்திருந்த ஒரு கட்சியை வந்து 11.5% அவர் நம்பி வந்த மற்ற பார்ட்னர்ஸுக்கு வந்து சேர்த்துட்டு 18% சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ஒன்லி கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் லெஸர் தென் த நெக்ஸ்ட் பிகர் ஃபோர்ஸ் ஏடிஎம்கே அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டது வந்து அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அவர் மட்டும் இன்டர்வியூன் பண்ணல, அந்த சவுக்கடின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மட்டும் எடுக்கல. இது கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட் ஆக்சுவலாக மூடி மறைச்சிருப்பாங்க. சம் பீப்புள் இன் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை மிஸ்டர் அண்ணாமலை வில் பி ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு அந்த வந்து தே ஆர் ஒரு லைன் எடுக்கிறாங்க. ஏன்னா சாஃப்ட் அப்ரோச் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் டேட் கொடுக்கறது, அந்த லாங்குவேஜ் பேசுறது, ஹி யூசஸ் சோ கால்ட் அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ். மிஸ்டர் டிடிவி தினகரன் வந்து இந்த அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் அண்ணாமலை சார் பண்ணது. தமிழ்நாட்டில் இவ்வளவு நேஷனல் பார்ட்டியா இருந்து ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில இருந்து என்டிஏ கிட்டிக்கு வரல அப்படின்றது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டவுனர் தான் அவங்களுக்கு. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக பல்ஸ். அனைவருக்கும் நம்முடைய இதயம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் மகேஷ் அண்ட் ஸ்ரேயஸ் நம்ம சேனலுக்கு வந்து கெஸ்டாக வந்திருக்காங்க. உங்களுக்கு கேட்கறது நிறையா இருக்குது. மெயினாக வந்து இப்போ ஹாட்டாக ஓடிட்டு இருக்கிற அண்ணாமலை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மகேஷ். வணக்கம் சுவாமி. வணக்கம் ஸ்ரேயஸ். ஸோ ஹாப்பி நியூ இயர் உங்களுக்குலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மகேஷ். Happy New Year to both of you and to the viewers of Tamil Pulse. Thanks. ஸோ முதல் கேள்வி நம்ம என்ன, இப்போ அண்ணாமலை வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை வந்து பெருசாக எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அடுத்து என்ன 2025 அவரோட பிளான் என்னவா இருக்கும், அவர் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ மகேஷ் உங்களோட இது கருத்து என்ன? அடுத்து ஸ்ரேயஸ் உங்கள் கருத்து சொல்லுவாங்க. என்ன உங்களோட இது என்ன? ஆக்சுவலாக நான் வந்து சுவாமி ஹாப்பி நியூ இயர் டு யூ. என்னன்னாக்க நான் வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். அவர் 2024 அவர் என்ன பண்ணாருன்னு, அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்றது ஒரு ஃபியூ லைன்ஸ், அண்ட் 2025 அவர் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மை பர்சனல் அப்சர்வேஷன்ஸ். அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் டார்மெண்ட்டாக இருந்த ஒரு பார்ட்டிக்கு வந்து உயிர் கொடுத்து ஒரு 11.5% அந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸில் வந்து வந்தது அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ சீட்ஸை கன்வெர்ட் ஆகாட்டி கூட ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித், அது இட் இஸ் நாட் அ புஷ் ஓவர் அப்படின்ற ஒரு லெவல் கொண்டு வந்து விட்டது வந்து அந்த இனிஷியல் அந்த த்ரஸ்ட் கொண்டு வந்தது வந்து அண்ணாமலை அவர்களை தான் சாரும். அவர் எண் மக்கள் போனது வந்து மே ஹவ் பீன் எ கேட்டலிஸ்ட், பட் அவருடைய பர்சனல் இன்டெகிரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி வந்து வாஸ் ஆன் த லைன். அதை கொண்டு வந்துட்டு அவர் வந்து ஒரு 3% 4% நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பெயர் சுமந்திருந்த ஒரு கட்சியை வந்து 11.5% அவர் நம்பி வந்த மற்ற பார்ட்னர்ஸுக்கு வந்து சேர்த்துட்டு 18% சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ஒன்லி கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் லெஸர் தென் த நெக்ஸ்ட் பிகர் ஃபோர்ஸ் ஏடிஎம்கே அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டது வந்து அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டு, பிஜேபியோட பார்ட்டி சப்போர்ட் எல்லாம் இருந்ததுனால தான் இது வந்து சாத்தியமாச்சுன்றது வந்து நேரத்தில் ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் ரொம்ப மிகப்பெரிய காரியம் ஒன்று பண்ணார். என்னன்னா, அந்த மெட்ரோ செகண்ட் ஃபேஸை வச்சுட்டு இவங்க ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ரொம்ப அந்த ப்ராஜெக்ட் தடுமாறின்னு இருக்கு. அது ஸ்டேட் ஃபண்டட் ப்ராஜெக்டு. இவங்க வந்து அது மாதிரி இருந்து கூட மக்கள்கிட்ட போய் சேரலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல. இவங்க வந்து இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் சரியாக கொடுக்காம அதெல்லாம் வந்து இவங்க பண்ண தகுதித்தத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி போட்டாங்க. அது இனஃப் இஸ் இனஃப்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பிரதமருக்கு லெட்டர் எழுதி ஒரு ஐ திங்க் 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சாங்ஷன் ஆகிட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன்டு ப்ராஜெக்டாகவே வந்துருச்சு. இனிமேல் இட் வில் கெயின் மொமெண்டம், அது ஒன்று பார்க்குறோம். ரெண்டாவது வந்து அவர் அங்கே போனது, லண்டன் போனோடனே அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் நிர்மலா சீதாராமன் அவர்களோட சேர்ந்த அந்த இன்டர்வியூவில் வந்து இட் வாஸ் கெட்டிங் அ பேட் பப்ளிசிட்டி. ஒரு ஆப்டிக்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருந்தது. அதை வந்து அங்கேருந்து லெட்டர் எழுதி அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணி அது இப்போ இம்மீடியட் ஃபுல் ஸ்டாப்பு டு த பர்டிகுலர் இஷ்யூ. அது கொஞ்சம் அவங்களுக்கு ஹார்ட் பர்ன் வர வாய்ப்பு இருந்திருக்கு. அதை வந்து அவர் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அதை ஹி நிப்ட் ஆஃப் இந்த பட்டு. தேர்டு வந்து இந்த மதுரை அப்புறம் என்ன பண்ணாருனாக்கா, இந்த மதுரை அந்த வரிட்டாப்பட்டி அந்த இஷ்யூ, டங்ஸ்டன் அண்ட் மாலிப்டனம் இஷ்யூவில் வந்து அகெயின் இவங்க டபுள் கேம் விளையாட்டு இருந்தாங்க இந்த கவர்மெண்ட்டு.
அதை வந்து ஹி புட் ஃபுல் ஸ்டாப்பு. நேராக போயிட்டு அவர் அந்த கிஷன் ரெட்டி அவர்கள் நேரில் போய் பார்த்து கொடுத்துட்டு எஸ் புட் டெம்பரரி க்ளோசர் டு த பர்டிகுலர் டெம்பரரி ஃபுல் ஸ்டாப்பை திருப்பி ரீவிசிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அந்த அந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டு நாங்கள் வந்து சைடில் வந்து வில் ட்ரை டு அரைவ் அட் ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த மைனிங் வருமா வராதா? அது மைனிங் இல்ல, அது வரும். அது ஆப்ஷன்லாம் விட்டாச்சு. அந்த ஏரியான்ற கொஸ்டின் மட்டும் விட்டுட்டு அந்த இவங்க சொல்றாங்க இல்லையா, நிறைய அதுக்கு வந்து தொன்மை நிறைய இருக்கிற ஒரு ஏரியாலாம் இருக்கு. அதை மட்டும் அந்த 20 ஏக்கர்ஸ் என்னவோ சொல்றாங்க. அதை மட்டும் விட்டுட்டு மிச்ச இடத்துக்கு போறதுன்றது அது தட் இஸ் த ஒரு ஒர்க் அரவுண்ட் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் தே வில் ஒர்க் ஆன் இட். அப்புறம் இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆல் த மினிஸ்டர்ஸ் வந்து அப்பப்போ வந்து எதாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இம்மீடியட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கு, எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து இம்மீடியட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணிட்டு அது வந்து புட் தி ரெக்கார்ட் ஸ்ட்ரைட் அது பண்ணார். அப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து எங்கெங்கெல்லாம் தடுமாறித்தோ, இந்த சாராய சாவா இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் கொலை எங்கே நடக்கிறது, இம்மீடியட்டாக அதை வந்து பப்ளிக்கோட ஃபோக்கஸ் கொண்டு வந்தது வந்து he did a great job regarding that. அப்புறம் அந்த அதானி வந்து கரிச்சு கொட்டி பிரதமருக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இவர் உடனே அதை வந்து இம்மீடியட்டாக அதை இன்டர்வீன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஓவர் கில் பண்ணியிருக்கு, மற்ற எந்த கவர்மெண்ட்டுமே செய்யாத அளவுக்கு வந்து திஸ் பீப்புள் ஹவ் டன் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பப்ளிக் ஃபோக்கஸ் கொண்டு வந்துட்டு அதையும் வந்து ஹி புட் அன் எண்ட் டு தட் பர்டிகுலர் இஷ்யூ. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அமங் அதர் திங்ஸ் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அவர் மட்டும் இன்டர்வியூன் பண்ணல. ஏன்னா அந்த சவுக்கடின்னு சொல்லிட்டு அந்த மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த அன்னைக்கு அந்த அந்த ஸ்டெப் மட்டும் எடுக்கலைன்னா 24th டிசம்பர் இது கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அகைன் இதை வந்து சைட் ட்ராக் பண்ணி இதை வந்து வேற விதமான இஷ்யூன்னு எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து இதை ஆக்சுவலாக மூடி மறைச்சிருப்பாங்க. இதை அதுக்கு வந்து வழி விடாமல் ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து ஆக்ஷன் எடுத்து தன்னைத்தானே வருத்திட்டு அந்த சவுக்கடி போராட்டம் நடத்தினதன் மூலம் இது வந்து உலக அளவில் வந்து இது அந்த ஃபோக்கஸை வந்து அஃப்கோர்ஸ் இட் டிசர்வ் சச் அன் இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அது அண்ணாமலை அவர்களோட வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். திஸ் இஸ் அபவுட் த ஆக்டிவிட்டீஸ் இட் டிட் இன் 2024. சொல்லுவாங்க என்னன்னா, சப்போஸ் அவர் மாத்திரம் பண்ணாம இருந்த ஆக்சுவலி அந்த எஃப்ஐஆரை வந்து கசிய விட்டதுக்கு காரணமே வந்து இந்த பெண்ணை மிரட்டுறதுக்கு தான் அப்படின்ற பேசுகிறாங்க சொல்லிக்கிறாங்க. ஆமா, அதை வந்து அது ஆக்சுவலா வந்து அவர் அந்த த்ரஸ்ட் கொடுத்தது வந்து இது இந்த எஃப்ஐஆரை வந்து இவ்வளவு கேவலமா ஆக்சுவலா எஃப்ஐஆர்ன்றது வந்து இந்த படிக்காதவங்கலாம் வந்து எது சொன்னாலும் அவங்க வந்து எழுதிடுவாங்களா போலீஸ்ல, அது பண்ண மாட்டாங்க. அது தே மஸ்ட் அசிஸ்ட் த கம்ப்ளைனன்ட். இது பண்ணாக்க ஏன்னா அவங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து டு பிரிங் ஜஸ்டிஸ் டு த விக்டிம். இது என்னன்னாக்க அவனை காப்பாற்றணுன்ற நோக்கோட த கமிஷனர் வாஸ் பிளாபரிங் சம்திங். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து ஹி ப்ராட் த அந்த ப்ராப்பர் ஃபோக்கஸ் கொண்டு வந்துட்டு இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்டார்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸும் இருந்திருக்கு. ஸோ ஹி வாஸ் நாட் வே ஆஃப் த மார்க் ஆன் திஸ் இஷ்யூ. எக்ஸாஜரேட்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து 2025 வந்து அவரோட நம்ம பிஜேபி சிம்பதைசர்ன்ற முறையிலையும் பார்க்கலாம், இல்லை ஜென்ரல் அப்சர்வேஷனாக டிஸ்கிரண்டில்டு எலிமெண்ட்ஸ் இன் பிஜேபியை வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு இருக்கு. ஏன்னா இப்போ மண்டல தலைவர்கள் லெவலில் வந்து இப்போ போஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மாநில தலைவர் லெவலில் வரும்போது தீஸ் பீப்புள் சம் பீப்புள் இன் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா மிஸ்டர் அண்ணாமலை வில் பி ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு அந்த வந்து தே ஆர் அந்த மாதிரி ஒரு ஒரு லைன் எடுக்கிறாங்க. ஏன்னா சாஃப்ட் அப்ரோச் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கே தெரியும் இந்த 3%லேருந்து 11.5% ஒரு 400% 350% growth வந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த அண்ணாமலை அவர்களுடைய அந்த அக்ரெசிவ் அப்ரோச் தான் காரணம். இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆல்வேஸ் லைக் திஸ் அக்ரெசிவ் அப்ரோச். இந்த நீஜர்க் ரியாக்ஷனு இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓன்ட் லைக். அவங்க வந்து அக்ரெசிவ் அந்த போஸ்டரிங் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அது வந்து அண்ட் பாலிடிக்ஸ் இப்போ திஸ் டிஎம்கே ஏடிஎம்கே அவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லெவலில் வந்து அவங்க வந்து தே ஆர் மாஸ்டர்ஸ். கரெக்ட். அவங்கள வந்து இஃப் யூ வாண்ட் டு ப்ளே தேர் கேம்னாக்க
வி கேனாட் பிளே லைக் ஆஸ் யூ வி பிளே செஸ். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா பிஜேபி வந்து ஷுட் இன்வால்வ் தெம்செல்ஸ் இன் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங். இது பண்ணி தான் வந்து யூ மஸ்ட் ஆக்குபை த ஸ்ட்ரீட்ஸ். அப்போதான் வந்து அந்த அந்த விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அண்ணாமலை அவர்களுடைய அப்ரோச் வந்து அந்த வகையில் வந்து டிட் ஃபார் டேட் கொடுக்கறது, அந்த லாங்குவேஜ் பேசுறது, அண்ட் ஹீ யூசஸ் சோ கால்ட் அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ், அதெல்லாம் கூட வந்து இஸ் நாட் ஹெசிடென்ட். அது வந்து நம்மளுக்கு தெரியறது அவரோட அக்ரெசிவ் போஸ்டரிங் வந்து இப்படி தான் இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹஸ் ப்ராமிஸ்ட் ஆல்சோ இனிமேல்லாம் அந்த டீசென்ட் லாங்குவேஜ்லாம் இவங்கள்ட்டலாம் பேசக்கூடாது, நம்ம அந்த லாங்குவேஜ் தான் பேசணுன்றது வந்து இட் வில் ஃபைண்ட் டேக்கர்ஸ் அமங் யங்ஸ்டர்ஸ். அது கண்டிப்பாக இருக்கும். அண்டு பார்ட்டி ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து எனக்கு என்னென்னா சுவாமி, வென் ஹி வாஸ் டெப்டி லீடர், அதாவது மாநில தலைவர், துணை மாநில தலைவர். இப்போ வந்து பிஜேபி தமிழகத்துக்கு வந்து துணை மாநில தலைவர் இருக்காங்களா, மாநில துணைத் தலைவர் இருக்காங்களா? இருந்தால் கூட நாட் விசிபிள். ஸோ அவர் என்ன அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10,000 ஃபிளாக் ஸ்டாஃப்ஸ் வைக்க போகிறோம் வீட்டுக்கிட்ட வைக்கும்போது அதை கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் பெர்மிஷன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அறுத்து போட்டோன்னே 10,000 ஃபிளாக் ஸ்டாஃப்ஸ் வைக்க போகிறோம் த்ரூ அவுட் தமிழ்நாடுன்ட்டு. அதுலேருந்து ஒரு ஸ்டெப் கூட போகல, அதுக்கப்புறம் பண்ணல அப்படின்றது வந்து நல்லா தெரியறது. அந்த ஃபாலோ அப் இல்லை, அது வந்து ஒரு பெரிய வீக்னஸாக நான் பார்க்குறேன். அண்ட் அவரோட வெரி அக்ரெசிவ், இன்னும் வந்து ரிலண்ட்லெஸ்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வந்து இப்போ 3ஆம் தேதியிலேருந்து மகளிர் அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஜேபி மகளிர் அமைப்பு ஸ்டார்டிங் ஃப்ரம் மதுரை வந்துட்டு இந்த பாத யாத்திரையா வந்து சென்னை வந்துட்டு தே ஆர் கோயிங் டு கிவ் ரெப்ரசன்டேஷன் டு த கவர்னர். அது மாதிரி ரிலண்ட்லெஸ்ஸாக இருக்கணும். அதாவது கவர்மெண்ட்டை வந்து தூங்க விடக்கூடாது. அந்த கழுத்துல இருந்து கால் எடுக்க கூடாது, அன்ரிலண்டிங்கா இருக்கணும், ரொம்ப அக்ரெசிவா இருக்கணும், ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணணும். அண்ட் எவ்ரி மிஸ்டெப் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து ஷுட் பி எக்ஸ்போஸ் பிஃபோர் பப்ளிக். அண்ட் வந்து இந்த இதுவே இருக்கக்கூடாது, இந்த சும்மா இந்த மாலி காட்லிங்கே இருக்கக்கூடாது, போட்டு நிறுக்கணும். அப்போதான் வந்து தே கேன் ஆக்குபை த ஸ்ட்ரீட்ஸ். அப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. பிஜேபியோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்னவா இருக்கணும், டு அன்சீட் திஸ் பிரசன்ட் ரெஜீம். பட் ஹி ஹாஸ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். அது ஒரு ப்ராக்மேட்டிக் அப்ரோச்சா அன்சீட் பண்ணோம்னா ஹி ஹாஸ் டு அஃப்கோர்ஸ் கெட் இன் டு சம் கோயலேஷன். அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பார்ட்டி இன் ஜென்ரல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஹி ஹாஸ் டு ஃபைண்ட் த ப்ராப்பர் மேட்ரிக்ஸ் ஒன்று பண்ணணும். அண்டு வந்து ஆஸ் ஐ செட் வந்து ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருக்கணும். எவ்ரி டே வந்து நியூ இஷ்யூ வரும்போது அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிவிட்டு எவ்ரி நவ் அண்ட் தென் பண்ணிவிட்டு ஹி ஹாஸ் டு கிவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் டு திஸ் ப்ரெசன்ட் கவர்மெண்ட். அது பண்ணாதனால தான் அந்த செகண்ட் பிளேஸில் வரணுன்றது அவங்களுடைய மீடியம் டேர்ம் கோல் வந்து வில் பி ரியலைஸ்ட். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். அதான் ஓகே. ஸோ அதான் நிறையா வந்து அவர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இப்போதைக்கு 2025க்கு வந்து அவரோட ஆக்ஷன்ஸ் நிறையா வேண்டியிருக்கு. அரசியலை பொறுத்தவரை 24/7 தான். பாலிடிக்ஸ் இஸ் நாட் 9 to 5. பட் என்னன்னா இன்னொரு விஷயம் சுவாமி ஐ வாண்ட் டு ஷேர் என்னன்னா, அந்த பிஜேபியோட இந்த ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து whether the goals have been disseminated to the office bearers ன்னு தெரியல. ஏன்னா as recent as yesterday அந்த டாக்டர் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு, except Annamalai அவர்கள் almost everyone else is in the favor of some coalition or the other with the or understanding with the ADMK. நல்லா தெரியுது அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பர்சனல் ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியாது. பட் வந்து இப்போதைக்கு ஒரு அழிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சக்தின்னு எதிர்பார்க்கப்படுகிற ஏடிஎம்கேக்கு வந்து why should they give fresh lease of life, new life? அது வேண்டியது இல்லைல்ல. அது வந்து somehow வந்து கொஞ்சம் ஒரு pragmatic approach வந்து அவங்க பண்ணணும். One thing is certain, another 5 years to this present government வந்து will bring about Armageddon தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதான் தமிழ்நாடு பீகார் விரைவாக பீகாரோட மோசமாயிடும் தான் தோணும். ஆமாம். அதுதான். ஸ்ரேயஸ், உங்க கருத்து என்ன ஸ்ரேயஸ்? இதுல ரொம்ப லென்த்தா சூப்பரா பேசிட்டாரு. அவரே நிறைய பேசிட்டாரு. லைக் அவரே மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் கவர் பண்ணிட்டாரு. 2 விஷயம் ஒன்னு ஒத்துக்கிறேன். சார் சொன்னதுல இருந்து ஒரு கீ பாயிண்ட் 2024ல இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா 2 விஷயம் நான் கிரெடிட் கொடுத்தே தீருவேன்.
மிஸ்டர் டிடிவி தினகரன் வந்து இந்த அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் அண்ணாமலை சார் பண்ணது. அப்புறம் பிஎம்கேவே ரிட்டைன் பண்ணது அவரோட எஃபர்ட்ஸ் இருக்கும். நான் டெஃபினட்டா பிஎம்கேவே இந்த அலையன்ஸ்ல அப்படி ரிட்டைன் பண்ணது என்டிஎல்ன்றது ஒரு அவரோட எஃபர்ட்ஸ் இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். ஒருவேளை பிஜேபி ஆல் அவுட்டா போய் அந்த சின்ன சின்ன கட்சிகளோட போய் ஒரு 40ல ஒரு 30 தொகுதி 40மே லோட்டஸ் ஆனதுன்னா மேபி அவங்க எல்லாம் வந்து பிஎம்கே வந்து ஏடிஎம்கேட போயிருந்தாங்க அப்படின்னா மேபி எடப்பாடி கொஞ்சம் ஓரளவு லீடரா கூட சஸ்டைன் ஆயிருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப 23% வச்சிருக்காங்க அந்த கூட்டணியோட சேர்த்து, ஏடிஎம்கே 20. மேபி அங்க போயிருந்தாங்கன்னா அந்த கூட்டணியே ஒரு 27 28 வந்து மேபி ஃபியூ சீட்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கலாம். ஏடிஎம்கே சிம்பிள் ரெட்டலைக்கே ஃபியூ சீட்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கலாம். அந்த பெர்செப்ஷன் மாறி இருக்கும். பட் பிஎம்கே அங்க ரீடைன் பண்ணி டிடிவி தினகரன் சார் இங்க ரீடைன் பண்றதுன்றது ஒரு நிஜமாலே ஒரு நல்ல விஷயம். அதை நான் பாராட்டுறேன். அதனாலதான் ஒரு 18க்கு வந்து அவங்க 23ல இருக்காங்க. ஸோ ஒரு டிஃபரன்ஸ்ன்றது ஒரு 4% தான் இருக்கு. இது மாதிரி இருந்ததே கிடையாது இவ்வளோ க்ளோஸ் பர்சன்டேஜ். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் 2025ல என்ன பண்ணோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பொசிஷனுக்கான ஃபைட்டை என்டிஏ எடுத்துக்கணும். பிஜேபி செகண்ட் பொசிஷன் வருமானதுன்னா அது அப்படி சொல்ல முடியாது, செகண்ட் பொசிஷன் வராது. என்டிஏ ஆஸ் ஹோல் செகண்ட் பொசிஷன் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பிஎம்கேவை அப்படியே வச்சுக்கணும், இருக்கிற அலையன்ஸை இன்டாக்டா வச்சுக்கணும். செகண்ட் கொஞ்சம் நியூ பார்ட்னர்ஸையும் உள்ள கொண்டு வரணும். லைக் டிஎம்டிகே உள்ள கொண்டு வரணும், புதிய தமிழகம் உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோன்ற ஒரு பெர்செப்ஷன் மக்களுக்கு போச்சுன்னா செகண்ட் பொசிஷன் வரதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. சரி, இந்த ஆட்சியை நம்ம அகற்றிடணும், டிஎம்கே நமக்கு எதிரி அப்படின்னா அது நான் கண்டிப்பா என்னைக்குமே ஒத்து போக மாட்டேன். நமக்கு நம்ம வளர்ச்சி தான் பார்க்கணுமே தவிர டிஎம்கே அகற்றணும் அப்படின்றது செகண்டரியா தான் இருக்கணும். கண்டிப்பா ஒரு கட்சின்றது அது ஆட்சிக்கு வரணுன்றதான் துடிக்கும், அதுல தப்பே கிடையாது. ஆனா எப்போன்ற டைம் லைன்ல நான் மாறுறேன். 2026 கேம்ன்றது நம்ம செகண்ட் பொசிஷனுக்கான கேம், 2031 நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கான கேம்னு தான் நான் பார்ப்பேன். இப்போ ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா இதை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து இதை அகற்றிடணும் டிஎம்கே ஆட்சி அப்படின்னா ஓகே பண்ணலாம். ஆனா எப்படி சீட் ஷேரிங்ன்றது கேட்கணும். இப்போ அதே 20 சீட்டு 22 சீட்டு இன்னும் பிஜேபிக்கு கொடுத்துட்டு எடப்பாடியை நம்ம சிஎம்ஆ ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன growth இருக்க போகுது? 2021ல நம்ம 20 வாங்கினோமா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ 22 something like that. சம்திங். அப்படின்னா அப்ப எவ்வளவு 2019ல நம்ம பார்ட்டி என்ன 5% சம்திங் 3 to 5% பார்ட்டி. அப்போ வந்து 22 வாங்கியிருக்கோம். இப்போ க்ளோஸ் டு 12% வந்துட்டோமே, டபுள் டிஜிட் தாண்டிட்டோமே. அப்போ இப்பயும் அந்த 20 22 விளையாட்டு விளையாடக்கூடாது. அதோட ஒரு 4ல இருந்து நம்ம 12க்கு ஜம்ப் ஆறோம் அப்படின்னா 22ல இருந்து 3 டைம்ஸ் 66க்கு போக முடியுமா? 66க்கு ஏடிஎம்கே ஒத்துக்குமா? பெரிய டவுட் தான். ஒரு 66 76 நம்ம கேட்டு ஏடிஎம்கே ஒத்துக்குமா? பெரிய டவுட் தான். 66னா பிஎம்கேவே வந்து எனக்கும் எக்ஸாக்ட்லி. அப்போ என்டிஏக்கு கிட்டத்தட்ட 117 சீட்ஸ் கொடுக்கணும், ஏடிஎம்கே ஒரு 117 சீட் நிக்கணும். இப்படி ஒத்துப்பாரா இபிஎஸ்? எனக்கு தெரிஞ்சு மாட்டார். அவசியம் இல்லை. அடுத்த கேள்விக்கு வர அதான் ஓகே. அது எனக்கு தெரிஞ்சு மாட்டார். அப்போ அதே பழைய பஞ்சாங்கத்துக்கு போய் 20 சீட்டு 30 சீட் அப்படின்னா திருப்பி நோட்டா கட்சி தான் சொல்லுவாங்க. போலாம். பிஜேபியே வந்து கடுமையா வேலை செஞ்சு வரணும். அதான் சொல்றேன் சார், ஃபர்ஸ்ட் திஸ் அலையன்ஸ் ஷுட் பி இன்டாக்ட். இந்த அலையன்ஸ்ல இருந்து யாரும் போக கூடாது. செகண்ட் திங், நியூ பார்ட்னர்ஸ் உள்ள வரணும். ஒரு டிஎம்டிகேவோ ஒரு புதிய தமிழகமோ உள்ள வரணும். அப்படி பண்ணா செகண்ட் ஸ்பாட் உறுதியாயிடும். கடுமையா உழைச்சு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணா அந்த 18 to 23 கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ணிடலாம். 22 அலையன்ஸ் 18ல இருந்து 20 கேப்பை பிரிட்ஜ் பண்ணிடலாம். இல்ல நான் வந்து ஏடிஎம்கே தான் அலையன்ஸ் போறேன் அப்படின்னா ஓகே ஃபைன். ஆனா என்ன சீட்ஸ் கொடுக்குறாங்கன்றது மேட்டர். அதே 20 அதே 30 அப்படின்னா ஏம்பா அப்ப அந்த 12% வாங்கினது பிரயோஜனமே இல்லை. 2019ல நியூ 0 சீட்ஸ் தான், எந்த சீட்டும் வின் பண்ணல எக்ஸப்ட் அந்த தேனி ஏடிஎம்கே வின் பண்ணாங்க. மற்றபடி பிஜேபி எந்த சீட்ஸும் வின் பண்ணல. ஆனா பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ரொம்ப கம்மி. அதனால 2021ல 22 ஏதோ சீட்ஸ் வாங்கிட்டோம். ஓகே ஃபேர் எனஃப். ஆனா இப்ப 12% வச்சிருக்கோம். என்டிஏவா 18% வச்சிருக்கும் போது அதே 30 சீட்டுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்ட்டியோட growth அவ்வளவு இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, அந்த லீடர்ஸ் இப்போ அண்ணாமலைக்கு ஏஜ் 39 40 இருக்கும்,
மீதி சீனியர்ஸ் லீடர்ஸ்க்குலாம் மேபி ஒரு 60 இருக்கலாம், 65 இருக்கலாம். அவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்றது அதுல தப்புன்னு நான் சொல்லல. ஈச் இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அண்ணாமலைக்கு ஒரு லாங் ரோப் இருக்கு. இன்னும் அரசியல்ல விளையாடுறதுக்கு நிறைய வருஷங்கள் இருக்கு. சோ அவங்களோட ஷூஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பட் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கட்சி வளர்ச்சியா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவலோட வளர்ச்சி இருக்க முடியும். அப்படி அவங்க ஷூஸ்ல இருந்து நம்ம பார்த்தா கூட எந்த சீட்டுக்கு நம்ம முடிக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா சுவாமி, ஜஸ்ட் டு ஆட் டு வாட் மிஸ்டர் ஸ்ரேயஸ் ஜஸ்ட் டோல்ட், பிஜேபி வந்து நேஷனல் பார்ட்டின்றதுல 2029 அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தே மே லைக் டு ஆட் சம் எம்பி சீட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இவ்வளோ நேஷனல் பார்ட்டியா இருந்து ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில இருந்து என்டிஏ கிட்டிக்கு வரல அப்படின்றது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டவுனர் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் லாங் டேர்ம் கோல்ஸ், ஓகே நம்ம வந்து 2 சீட்லேருந்து நம்மளுக்கு வந்து 303 சீட்டு வரைக்கும் போனோம். பட் இட் டுக் 3 டிகேட்ஸ். தமிழ்நாடு வந்து 4 சீட்லேருந்து நம்மளுக்கு வந்து 40 சீட் எம்எல்ஏ சீட் வருதுன்றது லெட் இட் டேக் ஈவன் அனதர் 5 years, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இமீடியட் ஸ்டெப் 1 இஸ் டு அன்சீட் திஸ் பிரசன்ட் கவர்மெண்ட். ஸ்டெப் 2 இஸ் டு கெட் சம் எம்பி சீட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு 2029. ஏன்னா தமிழ்நாடு கேரளா கூட ரெப்ரசென்ட் ஆயிடுச்சு, இன்னும் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் ஆகல சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் இதில் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நேஷனல் பில்டிங்க்கு வந்து இட் இஸ் ஒரு ஸ்டிக்மா இருக்கும் அவங்களுக்கு ப்ராபப்ளி. அதனாலதான் வந்து ஐ திங்க் அவங்க வந்து தே ஆர் ஸ்லைட்லி ஸ்கியூட் டுவர்ட்ஸ் அலையன்ஸ். அதுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிரச்சனை இல்லை சார். ஓகே, நான் சொல்றேன், நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட். இப்போ அசியூமிங் 20 சீட்டோ 30 சீட் நம்ம வாங்கிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஏடிஎம்கே இந்தியா அலையன்ஸ்ல 2024 எவ்வளவு கொடுத்துருவாரு இபிஎஸ்? இல்ல இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து கொடுக்குற ஸ்டேஜுக்கு வராம அந்த ஹார்ட் பார்கெனிங் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ரிசீவிங் எண்டு கிவிங் எண்டுன்னு இல்லாம ஷேரிங் அந்த 234 சென்ட்ரல்ல வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்க அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ற கெப்பாசிட்டி வந்து திஸ் ஜென்டில்மேன் இபிஎஸ் டசன்ட் ஹேவ்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது அந்த கேள்விக்கு தான் நான் வரப்போறேன். இப்போ எப்படி ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அடிஷன், ஒரே செகண்ட் சார். இப்போ 2019ல நான் பார்க்கும்போது பிஜேபி வந்து 3.62% ஓட்டு வச்சிருக்கு சார் 2019ல 5 சீட் கண்டெஸ்ட் பண்ணி. கட் பண்ண 2021ல மேபி 20 சீட்ஸ் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3.62ல இருந்து 11.62க்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 to 12ன்னு வச்சுக்கோங்க ஒரு ரவுண்டா, 3 மடங்கு. அப்போ 20ல இருந்து 60க்கு போவோமா? அதான் என்னோட கேள்வி. இல்ல 60ல வந்து they will start with 75 and they will end up with some 40 to 45 னா கூட winnable seats கொடுக்கணும். வின்னபிள் சீட்ஸ் கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ வின்னபிள் சீட்ஸ்னா ஏதோ கன்னியாகுமரியும் அந்த சவுத்லையும் கொடுத்துட்டாங்கன்னா கன்னியாகுமரி ஏடிஎம்கே 4%, கொஞ்சம் மேல வந்து 8%, 11% வச்சிருக்காங்க. அதெல்லாம் கன்வெர்ட் ஆகுமா? ஆக்சுவலா இந்த சவுத் சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரியான பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கொடுக்காம நாகப்பட்டினம் அங்க இங்க தள்ளி விட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப நாகப்பட்டினம் கொடுத்துட்டு அப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்த கொடுத்துட்டாங்கன்னா ஏடிஎம்கே இங்கெல்லாம் ஒரு 4% கீழே, டவுன் சவுத் 4, திருநெல்வேலியில 8%. எப்படி கன்வெர்ட் ஆகும்? அப்படியே நான் சொல்றேன் அந்த 50 சீட்னு கூட வச்சுக்கோங்க, 50 தேரா சீட் கொடுத்துட்டாருன்னா ஆமா அதுதான் பண்ணுவார். சோ அப்ப அவர் லீடர் ஆயிடுவாரு, நம்ம பாட்டி திருப்பி மொக்கையாயிடும். அது என்ன இன்னொன்னு இருக்கு, இதெல்லாமே நம்ம அசம்ப்ஷன் இஸ் ஏடிஎம்கே பிஜேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுப்பாரானே சந்தேகம் தான் சார். அது அவர் அலையன்ஸ்குள்ள கொண்டு வரானே சந்தேகம் தானே. முதல்ல அவரே இன்ட்ரெஸ்ட் இல்லையே, கொடுத்துட்டு வந்து இபிஎஸ் வந்து கூட்டணி வேணாம் அப்படிங்கறாரு.